அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழ்நாட்டின் இதய பகுதியில் இருக்கும் புனித நகரமான திருவண்ணாமலைக்கு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். இங்கு கொண்டாடப்படும் தொன்மையான மற்றும் போற்றப்படும் விழாக்களில் ஒன்றான பரணி தீபம் பற்றிய ரகசியங்களையும் அதன் சிறப்பம்சங்களையும் காணப்போகிறோம். பெரும்பாலும் கார்த்திகை தீபத்தின் நிழலில் இருந்தாலும் பரணி தீபம் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய மரபுகளை இது எதிரொலிக்கிறது. அதன் செழுமையான வரலாறு, பண்டைய கொண்டாட்டங்கள் மற்றும் நவீன காலங்களில் அதன் நீடித்த பாரம்பரியம் குறித்து ஆராய்வோம். பரணி தீபத்தின் தோற்றம் சிவபெருமானின் புராணங்களுடனும் படைப்பின் சாராம்சத்துடனும் ஆழமாக பிணைந்துள்ளது. பண்டைய புராணங்களின்படி பரணி நட்சத்திரத்தன்று விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று வாக்குவாதம் செய்தபோது சிவபெருமான் ஒரு எல்லையற்ற அக்னி ஸ்தம்பமாக, அக்னி லிங்கமாக காட்சியளித்தார். இருவராலும் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் முடிவை காண இயலவில்லை. இதன் மூலம் சிவபெருமானின் இணையற்ற மேன்மை நிறுவப்பட்டது. இந்த ஆதி ஒளியின் வெளிப்பாட்டைத்தான் பரணி தீபம் நினைவு கூறுகிறது. இந்த நாளில் தெய்வீகச் சுடர் கோயிலின் கருவறைக்குள் இறங்கி அதனை காண்போர் அனைவரையும் தூய்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் பரணி தீபத்தின் கொண்டாட்டம் ஒரு ஆழமான சமூக நிகழ்வாக இருந்தது. இது வேளாண்மை சடங்குகளுடனும் ஆன்மீக பக்தியுடனும் பிணைக்கப்பட்டது. கார்த்திகை மகா தீபம் மாலையில் அருணாச்சல மலையில் ஏற்றப்படுவதற்கு முன்பு பரணி தீபம் அதிகாலையில் பிரதான கோவில் வளாகத்திற்குள் கொண்டாடப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலுக்காகவும் குடும்பங்களுக்கு செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதங்களை தேடும் ஒரு மங்களகரமான நேரமாக கருதப்பட்டது. நாள் விடியற்காலைக்கு முன்பே தொடங்கும். பக்தர்கள் கோயில் குளங்களில் சடங்கு பூர்வ நீராடுவார்கள். பாரம்பரிய பட்டு ஆடைகளில் உள்ள பெண்கள் படையலுக்காக விரிவான பொங்கலை தயாரிப்பார்கள். அர்ச்சகர்கள், குருக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்களையும் கோயிலின் கருவறையையும் கவனமாக தூய்மைப்படுத்துவார்கள். பரணி தீபம் ஏற்றுவது ஒரு மிகவும் அடையாளப்பூர்வமான செயலாகும். அண்ட அக்னியின் ஒரு தீப்பொறி என்று நம்பப்படும் ஒரு தனித்த சுடர் கோயிலின் புனித விளக்கிலிருந்து ஏற்றப்பட்டு பின்னர் பல சிறிய விளக்குகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். பின்னர் அவை பக்தர்களால் ஏந்திச் செல்லப்படும். இந்த செயல் தெய்வீக அறிவு பரவுவதையும் இருள் அகலுவதையும் குறிக்கும். ஓம் நமசிவாய என்ற மந்திரங்கள் கோயிலின் பிரகாரங்களில் எதிரொலிக்கும். நாதஸ்வரம் மற்றும் தவில் போன்ற பாரம்பரிய இசை கருவிகளின் தாளத்துடன் குடும்பங்கள் பின்னர் தங்கள் படையல்களை பகிர்ந்து கொள்வார்கள். சமூக பிணைப்புகளையும் ஆன்மீக ஒற்றுமையையும் வலுப்படுத்துவார்கள். இது ஒரு பெரிய கூட்டு பக்தி மற்றும் மகிழ்ச்சியின் காலமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் சில அம்சங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தாலும் பரணி தீபத்தின் சாரம் உயிர்ப்புடன் உள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அதிகாலை சடங்குகள் இன்றும் கவனமாக பின்பற்றப்படுகின்றன. பரணி தீபம் வடகாத்திரி தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அதிகாலை 3:30 முன்பே கோயிலின் உள்ளே ஏற்றப்படுகிறது. இந்த சுடர் பின்னர் உயிர்ப்புடன் பாதுகாக்கப்பட்டு மாலையில் மலையில் உள்ள மகா தீபத்தை ஏற்ற பயன்படுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த முதல் புனித தீபத்தை காண கோயிலின் மைதானத்தில் திரண்டுள்ளனர். பரணி தீபத்தை காண்பது ஆண்டு முழுவதும் மனத்தெளிவு மற்றும் ஆன்மீக அறிவொளிக்கான ஆசீர்வாதங்களை தரும் என்று பலர் நம்புகிறார்கள். கோயில் சுவர்களுக்கு அப்பால் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் கோயிலின் தீபத்திற்கு பிறகு சிறிய விளக்குகளை ஏற்றி தெய்வீக ஒளியை பரப்பும் பாரம்பரியத்தை தொடர்கின்றன. சமூக சமையல் கூடங்களில் பெரும்பாலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. காற்று, பக்தி, கற்பூரம் மற்றும் மலர்களின் நறுமணத்தால் நிரம்பியுள்ளது. பழங்கால நம்பிக்கை நவீன வாழ்க்கையுடன் எவ்வாறு தடையின்றி ஒன்றிணைந்து வேகமாக மாறிவரும் உலகில் ஆறுதலையும் தொடர்ச்சியையும் வழங்குகிறது என்பதற்கு இது ஒரு அழகான சான்றாகும். சமீபத்திய ஆண்டுகளில் திருவண்ணாமலையின் பரணி தீபம் சில தனித்துவமான நடைமுறைகளையும் செய்திகளையும் கண்டுள்ளது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து அதிகரித்து வரும் விழிப்புணர்வுடன் கோயில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் சூழல் நட்பு விளக்குகளை பயன்படுத்துவதையும் கழிவுகளை குறைப்பதையும் ஊக்குவிக்கின்றனர். சிலர் ஒளியையும் செழிப்பையும் வேண்டி மினியேச்சர் வெள்ளி அல்லது தங்க விளக்குகளை போன்ற தனித்துவமான படைப்புகளையும் வழங்குவதை காணலாம். உள்ளூர் கலைஞர்கள் சிறப்பு நுணுக்கமான விளக்கு வடிவமைப்புகளை காட்சிப்படுத்துவதும் கூட்டத்தை ஈர்ப்பதும் பலமுறை நடந்துள்ளது.
ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் பக்தியின் அளப்பரிய தன்மை. அதிகாலையாக இருந்தாலும் மக்கள் தூரத்தில் இருந்து வந்து அதிகாலை தரிசனத்திற்காக இரவில் கூட முகாமிட்டு ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள். உள்ளூர் நிர்வாகம் இந்த பாரிய கூட்டத்தை நிர்வகிப்பதில் அயராது உழைத்து அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் சீரான ஆன்மீக அனுபவத்தை உறுதி செய்கிறது. இது ஒரு உயிரோட்டமான திருவிழா, தனது பண்டைய வேர்களை பிடித்துக்கொண்டு தொடர்ந்து உருவாகி வருகிறது. திருவண்ணாமலையின் பரணி தீபம் ஒரு திருவிழாவை விட மேலானது. இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம், நமது கடந்த காலத்துடன் ஒரு துடிப்பான இணைப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். இது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் நித்திய சுடரையும் இருளை போக்கும் ஒளியின் சக்தியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. கார்த்திகை திருவிழாவின் போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த அதிகாலை காட்சியை காண மறக்காதீர்கள். இது உண்மையிலேயே ஆன்மாவை ஒளிரச் செய்யும் ஒரு அனுபவம். இந்த ஒளிரும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் பல கலாச்சார புரிதல்களுக்கும் ஆன்மீக ஆய்வுகளுக்கும் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை சந்திக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள். நன்றி. இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.